அவர்கள் விபச்சார மயக்கத்தால் மயங்கி திரிகிறவர்கள், ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசை என்னும் இச்சையை திணித்து அந்த பிள்ளைகளை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஊழியக்காரர்கள். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நாட்கள்ல பீலேயம்மா இப்படி பண்ணினாரு. கர்த்தர் போகக்கூடாது என்று சொன்ன இடத்துக்கு மறுபடியும் கேட்டு போ கர்த்தர் அதான் ஆண்டு ஒரு கத்தா சொல்லுவாரு, இந்த பாவத்தை செய்யாது இதை செய்யாதுன்னு ஒருக்கா சொல்லுவாரு. ரெண்டாவது நீ ஆசை எச்சில போய் நீ விழும் பொழுது கர்த்தர் விட்டுருவாரு. நீ நல்லா ஊறி திளைத்து விட்டு வா என்று. கழுதையை கொண்டும் பேசுவார், குதிரையை கொண்டும் பேசுவாரு, நாயை கொண்டு எதை கொண்டு ஆண்டவர் பேசுவாரு. கீழ்ப்படியணுமே. பீலேயம்கிட்ட பேசினார் இல்லையா, இந்த கழுதையை கொண்டு நாட்கள் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறாரு. கழுதைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கழுதைக்கு மேலதான் இயேசு சவாரி செஞ்சாரு. கழுதையை பத்தி வசனத்தை நிறைய பைபிள் எடுத்து தேடி பாத்தீங்கன்னா கழுதையை பற்றி நிறைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கழுதை குட்டிக்கு மேல கழுதையின் மேல கர்த்தர் ஏறி வந்தாரு. நான் கழுதையா இருக்கிறேன், கழுதை சொல்லுகிறதை கவனித்து கேளுங்கள். எல்லாரும் கழுதையா இருக்கிறா, இவ பிரசங்கம் பண்றா, இவ பேச்சல நாங்க கேட்க மாட்டோம்னு அநேகருடைய தெனாவட்டு இருக்கும். கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா போங்க. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொன்னது போல கட்டுக்கதைகளுக்கு